அன்பான தனுசு ராசி நேயர்களே, குருவின் அருள் பெற்ற தனுசு ராசி அன்பர்களே, பொதுவா தனுசு ராசிக்காரர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்க தனித்து நின்று வெற்றி பெற முடியாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஒரு ஒன் மேனா நான் இருக்கேன், ஒரு ஒன் உமன் ஆர்மி, ஒன் மேன் ஆர்மி அப்படின்லாம் சொன்னா தனுசு ராசி வெற்றி பெற முடியாது. உங்களுக்கு நிழல் கிரகங்கள் பக்கத்தில் இருக்கணும். நல்ல கவனிங்க, நான் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நிழல் கிரகங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கடம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையால தெய்வம், குருமார்கள், உங்களுடைய நண்பர்கள், இவங்க யாராவது ஒருத்தவங்க நிழலாக உங்க பக்கத்துல இருந்தா உங்களுக்கு ஊக்கம் அதிகமாக இருக்கும். அதன் மூலமா சீக்கிரம் வெற்றி பெற முடியும் இந்த வருஷத்துல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எதையும் தனியா ஒரு முடிவு எடுக்கலாம். நம்ம யாருக்கிட்டையும் சேராம இருப்போம், நம்ம தனிச்சு இருப்போம், விலகி இருப்போம், யாரையும் எனக்கு பிடிக்கல, இந்த உலகமே பிடிக்கல இப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சு வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு யாரோடய கூட்டணி போட்டு தான் ஆகணும் இந்த வருஷம். வேற வழி இல்லை. பிடிக்குதோ பிடிக்கலையோ பெரியவங்க சொல்ற கேட்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால லாபம் ஏற்படும். அதாவது பாரத போர் நடக்காம தடுக்கிறதுக்கு கிருஷ்ணன் நிறைய வேலைகளை செஞ்சார். ஆனா கிருஷ்ணனுடைய உள் கணக்கு என்னன்னா, பாரத போர் நடக்கும்னு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்றாரு, நடக்க கூடாதுன்னு நிறைய வேலை செய்யறாரு. செய்யும் பொழுது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தவனோட பீஸையும் பிடுங்கிக்கிட்டே வருவார். இது நல்லா கவனிக்கணும். ஒவ்வொருத்தனுடைய பீஸையும் பிடுங்கிடுவார். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, முக்கியமான நிலையில ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு வலிமை இருக்கும். அந்த வலிமையை அப்ப காட்டினானா பாரத போர்ல அதர்மம் தான் ஜெயிக்கும். ஆனா ஆரம்பத்துல போய் அவங்ககிட்ட தூது போவாரு. ஆனா அதுக்கு ஒத்துக்க மாட்டான். திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்கிட்ட இருக்கிற பலத்தை ஒடிச்சிட்டு வந்துடுவார். இதெல்லாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய பாரத கதையில இருக்கு. இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதை தான் இப்ப ஃபாலோ பண்ணுவோம். ட்ரிக்கு இதுதான். நீங்க இப்ப நல்ல முன்னேறணும்னா இந்த வருஷத்துல யாராவது ஒருத்தவங்கள பக்கத்துல ஒரு நிழல் கிரகமாக இருக்கணும். நல்லா கவனிக்கணும். நிழல் கிரகம் அப்படின்னா என்ன, ஒருத்தவங்களை முழுமையா நம்பணும். ஆனா அவங்க கொஞ்ச நாள் தான் அவங்க டிராவல்ல வரணும். அவங்களுக்கே அடிப்பணிஞ்சு நீங்க போயிடக்கூடாது. கொஞ்ச நாள் டிராவல்ல வர மாதிரி இருக்கணும். அப்பதான் அவங்க உங்களை உயர்த்தி அவங்க உங்களுக்காக பேசுவாங்க, உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒண்டியமா போகவே மாட்டாங்க. என்னைக்குமே பக்கத்துல யாரோட ஒருத்தவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரிதான் இந்த நேரம் நம்ம ஜேர்னி அப்படி இருக்கணும். உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதே மாதிரி சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே மாதிரி சிலருடைய பணம் யோகம் உங்களுக்கு கிடைக்கும். பணம், மணி, பணப்பிரச்சனைகள் இந்த வாட்டி தீரும். பூமி விஷயங்கள் லாபம் ஏற்படும். சொந்தமா இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. பணப்பிரச்சனைகள் தீரும், நெருக்கடிகள் தீரும். அரசியல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும். ஆனா அரசியல்ல நிரந்தரமான எதிரிகளை நீங்க இந்த வருஷம் உருவாக்க கூடாது. அதுக்குதான் நான் சொன்னேன், கூட்டணியே போட்டாலும் அது ஒரு சில காலத்துக்குள்ள கூட்டணியா நீங்க போடணும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த அரசியல், இந்த தேர்தலுக்கு கூட்டணி ஜெயிச்சிட்ட பிறகு அப்புறமா பார்த்து இல்ல நான் கூட்டணியை மாற்றவே மாட்டேன், நிரந்தரமான கூட்டணி தான் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு முடியாது. அப்ப இந்த காலகட்டம் இப்படிதான். சமயோஜிதமாக இந்த வருஷம் நீங்கள் செயல்பட்டு ஆகணும். தனுசு ராசிக்காரர்கள் நெடுஞ்சாலைகளில் செல்லும் பொழுது கவனமாக செல்லணும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம். ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு மறதி, எண்ணத்துல சிதறுதல் ஏற்படும். என்ன ஒரு கான்சன்ட்ரேஷனா அதுல போக மாட்டோம். புரியுதா? அது மாதிரி வாகனங்கள்லாம் கவனமா வச்சுக்கணும். பழுதான வாகனத்தை எடுத்துட்டு போகாதீங்க. காரா இருக்கட்டும், டூ வீலரா இருக்கட்டும். நீங்க பஸ்ஸே ஏறி போறீங்க, அந்த பஸ் ரொம்ப ஓட்ட பஸ்ஸா இருக்கு, நான் ரிசர்வ் பண்ணிட்டேங்கன்னு போகாதீங்க. வேண்டாம், அதுலேருந்து விலைக்கு வந்துடுங்க. டிரைவர் எனக்கு ஒரு மாதிரி தெரியாருங்க, சரியா வேண்டாம், இந்த டிராவல் வேண்டாம், வேற பஸ்ஸில் போங்க. 300 ரூபா பணம் கட்டிட்டேன், 600 ரூபா பணம் கட்டிட்டேனாலும் பரவாயில்ல,
அந்த பணத்தை வந்து, ஏன்னா அந்த பயணம் நிம்மதி இல்லாமல் போயிடும், ஜேர்னி நிம்மதி இல்லாமல் போயிடும். நல்லா தெரிஞ்சிடும், கடவுள் உங்களுக்கு முன்னாடியே அதை காட்டி கொடுத்துருவார். அதை தெரிஞ்சு போய் நம்ம பயணத்தை வீணாக்கிட்டு வருவோம். இதுமாரி பல இன்டிமேஷனை கடவுள் கொடுப்பார். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், கிருஷ்ண பரமாத்மாவை ஏன் பாரத கதையில் எடுத்து உங்களுக்கு உதாரணம் சொன்னேன்னா, அவன் நிறைய செய்தியை உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் அது தேவையில்லாத அந்த இடத்துல விட்டுட்டு வரணும். இதை இந்த வருஷம் நீங்கள் செஞ்சுதாகணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனசுக்கு உங்களுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்படும், மனத்தகராறு. இது மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் இல்லை, உங்களுக்குள்ளே தகராறு ஏற்படும். இதை செய்யலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், நிழல் மாதிரி பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்டலாம், நான் போக வேணாமா, செய்யவா வேண்டாமா. அவங்க செய்யாது அப்படின்னா ரைட்டு ஓகே, செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு இருந்துடலாம். இது எவ்வளோ ஐடியா, செம ஐடியா. இதுதான் இந்த நேரத்தில் புதிய திட்டங்கள் போடுங்க, சக்சஸ் கண்டிப்பாகும். இந்த வருஷத்தில் புதிய திட்டங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதுமாரி ஆபரணங்கள், பணத்தை சேர்க்கறதுக்கான மைண்டு பண்ணுங்க. பணம் ஆபரணங்கள் சேர்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். எந்த துறையில இருந்தாலும் உங்களோட வலிமை அதிகரிக்கும். இந்த வருஷத்துல நிறைய வாய்ப்புகள் வரும், வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. எல்லாமே மணி மைண்ட் தான், பணம் தான், பணம் பிரதானம். அப்படி ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். சில பேர் உங்களை வந்து முன்னுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுவாங்க, அதுலேயும் இடம் கொடுங்க. இந்த காலகட்டத்தில் புதிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகும். யாருக்குமே கிடைக்காத அரிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒரு ஃபோனை கூட மிஸ் பண்ணாதீங்க, எல்லா ஃபோனுக்கும் ரிப்ளை பண்ணுங்க, எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் கடவுள் மாதிரி உங்களுக்கு உதவி பண்ணுவார் இந்த தடவை. ஆக 2025ல் மிகப்பெரிய எச்சரிக்கைங்கிறது நேரத்தை, காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். இது மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது முக்கியமாக இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் ஒயரை பல்லால் கடிப்பாங்க. இந்த வேலையெல்லாம் வேண்டவே வேண்டாம். அந்த வருஷம் செருப்பு போடாமல் நடப்பாங்க. இந்த வேலை வேண்டவே வேண்டாம். தனுசு ராசிக்காரர்கள் எப்போ பார்த்தாலும் செப்பல் போட்டுக்கணும். இரும்பு பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணணும். உறவுகள்கிட்ட வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி வராரு, அர்த்தாஷ்டம சனின்னு பேர் இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு. அப்போ நமக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன். கோபம் வரும்போது நம்ம திடீர்னு இந்த சட்டசபையிலலாம் சில பேர் வெளிநடப்பு பண்ணுவாங்க, அப்புறம் திருப்பி அவங்களே உள்ளே வந்துடுவாங்க. அது ஒன்றும் காரணமே இருக்காது. அவங்க வெளிநடப்பு பண்ணுறாங்கன்னா அந்த சட்டம் நிறைவேறாமல் இருக்கணும். வெளிநடப்பு பண்ணுறாங்கன்னா அதனால பாதிப்பு ஏற்படணும். ஒருத்தவங்க வெளிநடப்பு பண்ணுறாங்கன்னா அதனால பாதிப்பு, சட்டசபையை முடங்கணும். அதுக்கு பேர் தான் வெளிநடப்பு. இவங்க வெளிநடப்பு பண்ணிடுவாங்க, அவங்க சட்டத்தை நிறைவேற்றிடுவாங்க. அது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் செய்தி மட்டும்தான் இருக்கும் அதில். அப்ப தனுசு ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் யாரையாவது நீங்க பகைச்சிக்கிட்டாலோ இல்லை வந்து ஒருத்தவங்களோட வாபஸை வாங்கினாலோ அது உங்களுக்கே நட்டம். அதனால எந்த விதமான லாபமும் கிடையாது. அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, மனப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தகராறுகள் வந்தா அந்த இடத்துல நின்று ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க வார்த்தையை விட்டுடாதீங்க. இந்த வருஷம் அதுதான் ரொம்ப முக்கியம். நின்று ஃபேஸ் பண்ணுங்க. என்ன பேசுறாங்கன்னு பாருங்க, அதை என்ன மாத்திக்க முடியும்னு பாருங்க. அதில் நம்ம தவறு சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. சார் அவ்வளோ தூரம்லாம் எனக்கு பொறுமை கிடையாது சார், அவன் அடிக்க வந்தால் நான் அடிச்சு போடுறான் சார் அப்படின்னு தோணும். சார் அடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் போய்டும் சார். ஏன்னா 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணணும்னா, இந்த நிறைய பேர் கோச்சிக்கிட்டு வெளியில் போகிறவங்க தான் குடும்பத்தில் இருக்கும். இந்த நேரம் கோச்சிக்கிட்டு கோபம் வந்து கோச்சிக்கிட்டு வெளியில் போடுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அதிகாரிகளுக்கும் நல்ல அரசியலில் பெரிய ப்ரொமோஷனில் இருப்பார். அடுத்தது அவர் தான் மந்திரியாக வர வேண்டியதாக இருப்பார். சின்ன தகராறு, வாய்க்கால் தகராறு மாதிரி வாய் தகராறு வரும், அதில் கட்சியை விட்டு வேற கட்சிக்கு விடுவார். இதெல்லாம் வேண்டாம். இந்த வருஷம் இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தனுசு ராசிக்காரர்கள், ஏன்னா 4ஆம் இடம் அர்த்தாத் சனி நம்மளை போக்கு காட்டுவார். இப்போ ஒரு புயல் வந்தது பாருங்க, 10 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது வருதா வரலையா, காரைக்கால்லேருந்து மாமல்லபுரம் வரைக்கும் போகுதுன்னும் போது காரைக்காலில் இருக்கிறவங்களாம் பயங்கரமாக பயந்துகிட்டே இருந்தாங்க, ரொம்ப பீதியிலே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா காரைக்காலில் உள்ளவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் போகுது. இந்த போக்கு காட்டுனது ஒரு புயல். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுமாரி கதை தான்.
புயலுக்கு பிறகு பிரச்சனை, புயல் தான் பிரச்சனை படுத்துனா புயல் முடிஞ்ச பிறகு பிரச்சனை. இப்போ இதுதான் தனுசுக்கு நேரம். இப்போ காலம் நம்மளை போக்கு காட்டும். நான் உங்களுக்கு எப்படி உதாரணம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ இந்த போக்கு காட்டும் போது இதில் தெளிவாக இருக்கணும், நம்ம பாதிக்கப்படக்கூடாது. முதல் விஷயம், இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா அதிர்ஷ்டசாலி. ஏன்னா உங்களை பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உண்டு பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் செய்யுது. ஒரு ஹோட்டலுக்கு போனார், நான் உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஹோட்டலுக்கு போனார், சர்வர் அங்கேருந்து சாப்பாடு கொண்டு வர்றார். இந்த சாப்பாடு இவர் கேட்ட சாப்பாடு இல்லை. அதுக்காக கோச்சிட்டு வெளியில் வந்துட முடியுமா? நமக்கு சோறு முக்கியம் இல்லை. சரி, வேறு சாப்பாடு, அந்த சாப்பாடு அதை விட கேவலமாக இருக்குது. சரி, இப்போ என்ன தான் பண்ணலாம்? சரி, தற்சமயம் சாப்பிட்டுட்டு வெளியில் வரணும். இந்த சோறே வேணான்னு வெளியில் வந்தால் அடுத்த 15 கிலோமீட்டருக்கு ஹோட்டலே கிடையாது. நல்லா கவனிக்கணும். பக்கத்தில் ஹோட்டல் இருந்தால் கூட தைரிய மொழியில் வரலாம், போனால் போதும் அப்படின்னு. 15 கிலோமீட்டருக்கு இல்லை, பசி வயிறு கொள்ளுது, இப்போ சாப்பிடலன்னா மயக்கம் வந்துடும். இந்த பொசிஷனில் இருக்கும்போது அந்த இடத்த எப்படி ஹேண்டில், அப்போ நம்ம ஒரு இடத்த விட்டு வெளியில் வரமா இருந்தால் கூட அதில் நமக்கு லாபம் இருந்தால் வரணும், இல்லைன்னா அந்த இடத்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் 2025. இதுக்கு நமக்கு ஹெல்ப்பாக யாருங்க இருப்பாங்க? நவகிரகங்கள் இருக்கும். ஒரு தடவை இந்த 2025 ஒரே ஒரு நாள் நவகிரக டூர் கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் போயிட்டு வாங்க. அதுவும் நீங்கள் என்னால் ஒரே நாளில் 9 கிரகத்தையும் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களால் முடியலைன்னா கூட தமிழ்நாடு அரசு இதை உங்களுக்கு அழகாக செய்கிறாங்க. அறநிலைத்துறை மூலமாக தமிழ்நாடு அரசு இதை செய்கிறாங்க. கும்பகோணத்திலேருந்து ஒரே ஒரு நாள், ஒரே நாளில் நவகிரகத்தை பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தமிழ்நாடு அரசுடைய டிரான்ஸ்போர்ட் இதில் பாருங்கள், அது உங்களுக்கு தெரிய வரும். அறநிலைத்துறை இதில் போய் பாருங்கள், தெரிய வரும். கும்பகோணத்துலேருந்து பஸ்ஸு கிளம்புறது காலையில், சாயந்தரம் ஒரே நாளுக்குள்ளே எல்லா கிரகத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப சிம்பிளாக அவங்களே எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கு ஏதோ குறைந்த கட்டணம் தான், அது நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் கார் வச்சுருக்கேன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். கும்பகோணம் வந்துடுங்க. கும்பகோணத்துலேருந்து ஒரு நாள் டூர் 9 கிரகத்தையும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். தனுசு ராசிக்காரர்கள் இதை அவசியம் செய்யுங்க. இந்த 9 கிரகத்தின் வழிபாடுகள் மட்டும் போதும் உங்களுக்கு. இந்த வருஷம் நல்லா இருக்கும். சப்போஸ் என்னால் வர முடியல, போக முடியலன்னா உங்கள் ஊரில் சிவாலயம் இருக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டு நீங்கள் 9 கிரகத்தையும் சுற்றி 9 சுற்று வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயம் இந்த வருஷம் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.